கொஞ்சம் ப்ளீஸ் தலைவர் கொஞ்சம் ப்ளீஸ் அண்ணா கொஞ்சம் தலைவர் கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் ப்ளீஸ் அண்ணா உள்ள வைக்கணும் கொஞ்சம் திரும்பி பாருங்க நானே ஜிகம் தானே காங்கிரஸ்காரர்கள் பேசுகிறார்கள், நாம் இங்கே நாங்கள் அதை செஞ்சிருக்கிறோம் இதை செஞ்சிருக்கோம். எந்த காங்கிரஸ்காரனும் தொடர்ச்சியாக சிதம்பரம் அவர்கள் குடும்பம் தான் ஆட்சியிலே இருக்கின்றார்கள், மத்திய அமைச்சராக இருக்கிறார்கள், மத்திய நிதியமைச்சராக இருக்கிறார்கள். இந்த பகுதிக்கு எதை வேண்டும் நாம் செய்யலாம், செய்யவே இல்லை. நாங்கள் பல்வேறு கோரிக்கையை கொடுத்தோம். ஆனால் இந்த தடவை நிச்சயமாக நம்மளுடைய தம்பி வைரமுத்து அவர்கள் வெற்றி பெற்று நம்ம இந்த ஏரியாவுக்கு ஒரு தொழிற்சாலையை கொடுப்பார்கள் கேட்டுக்கொண்டு நாம் எல்லோரும் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக எந்த விதமான மனஸ்தாங்கம் இருந்தாலும் ஒற்றுமையாக இருந்து இரட்டை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி கொண்டு வரவில்லை. இப்பொழுது கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் நமது பகுதியில் வேலை வாய்ப்புக்காக தொழிற்சாலை கண்டிப்பாக கட்டி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கப்படும். அவர் 10 வருஷம் இருந்து நான் இப்போ என்ன சொல்கிறாருன்னா பேசினாங்க, நான் செஞ்சுருக்கேன் கட்டணம் அரிமளத்தில் யூனியன் ஆஃபீஸ் கட்டணம் கட்டியிருக்கேன், திருமயத்தில் கட்டியிருக்கேன், பொன்னமராதியில் கட்டியிருக்கேன். அது யூனியன் ஆஃபீஸ் அலுவலகம் ஆரம்பத்திலேருந்து இருக்குது. அந்த கட்டடத்தை நான் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது இந்த கட்டடமெல்லாம் பழுதாகி விட்டது, அது புதிய கட்டடங்களும் கட்டித்தர வேண்டும் என்பது அது 45 வருஷம் ஆன உடனே தானாக அந்த வருஷம் முடிஞ்ச உடனே கட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இப்போ 45 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த கட்டடத்தை புதுசாக கட்டியிருக்காரு. அதை ஒரு பெரிய சாதனையாக சொல்கிறாங்க. அந்த கட்டடம் யூனியன் ஆஃபீஸ். இப்போ அரிம்பலத்தை தனித்தாளு கேட்டிருக்காங்க. அதை அவர் பண்ணி கொடுத்தாருன்னா பரவாயில்ல. நான் சட்டமன்றத்தில் அரிம்பலம் தனித்தாளு பிரிக்க வேண்டும்னு 2015 பேசியிருக்கேன். இங்கே வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்காக அங்கே தைல மரங்கள் அதிகமாக இருக்குது, அதில் பேப்பர் மில் போட வேண்டும், வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன். இதெல்லாம் நான் சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கேன். அது எப்போ பார்த்தாலும் அந்த பதிவு அங்கே இருக்கும். ஏன்னா சட்டமன்றத்தில் இந்த 5 வருடத்தில் 10 பேரில் நான் ஒரு ஆள். அதிகமான தொகுதிக்கு கேள்வி கேட்டதில் 10 பேரில் நான் ஒரு ஆள் அதிகமாக கேட்டேன். தொகுதிக்கு வேண்டியதை அனைத்து திட்டங்களையும் உங்களுக்கு செய்து கொடுப்பதற்கு. இப்போ 2021 தேர்தலில் ஸ்டாலின் என்ன சொன்னார், நாங்கள் முதலமைச்சராக வந்தவுடன் அனைத்து குடும்பத் தலைவிக்கும் 1000 ரூபா தர்றேன்னு சொன்னார். கொடுத்தாங்களா? இல்லை. என்ன பண்ணார், 30 மாதம் சென்று தகுதி உள்ளவர்களுக்கு தான் தருவேன் அப்படின்ட்டு 1000 ரூபா பாதி பேருக்கு கொடுத்துட்டு பாதி பேருக்கு கொடுக்கல. இப்போ கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத் தலைவிக்கும் மாதம் 2000 ரூபா தரப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத் தலைவிக்கும் 10,000 ரூபா சிறப்பு நிதியாக 10,000 ரூபா அவருடைய வங்கி கணக்கில்
செலுத்தப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க. இப்போ அம்மா வந்து தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, திருமண உதவித்தொகை 50,000 26 ரூபா கொடுத்தாங்க, அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்தவுடன் அந்த தாலிக்கு தங்கம், திருமண உதவித்தொகை, +2 படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி நிறுத்தியிருக்காங்க. அந்த மடிக்கணினியெல்லாம் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த உடனே இந்த திட்டங்கள் அனைத்தும் கொடுக்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இப்போ எடப்பாடியார் அவர்கள், அம்மா அவர்கள் முதல்ல கிரைண்டர், மிக்சி, மின்விசிறி எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குளிர் சாதன பெட்டி, ஃப்ரிட்ஜு எல்லாம் குடும்ப தலைவிக்கும் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்க. ஒரு குடும்பத்துக்கு வருடத்துக்கு 3 சிலிண்டர் மானியமாக கொடுக்குறாங்க, 3 சிலிண்டர் கொடுக்குறாங்க. கல்வி கடன் ரத்து, கூட்டுறவு கடன் ரத்து, கூட்டுறவு விவசாய கடன் ரத்து செய்யப்படுகிறது. இது மாதிரி பல்வேறு திட்டங்களை புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி அமைந்தவுடன் கண்டிப்பாக இதெல்லாம் செய்து தரப்படும். நான் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவுடன் சாலை வசதிகள், மின்சார வசதி, குடிநீர் வசதி, பஸ் வசதி இதுகளை கண்டிப்பாக செய்து தருவேன். இங்கே கால்நடை மருத்துவமனை கண்டிப்பாக அமைத்து தருவதற்கு ஏற்பாடு செய்வேன். அறிவளத்தை தலைமையிடமாக கொண்டு கல்வி கடன்